என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா 2 நாட்களை உங்களோடு இருந்து ஊழியம் செய்து இன்னைக்கு 3rd டேல ஆண்டவர் நடத்துகிற இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானவர் நடப்பிக்கிற கிரியைகளுக்காக நாங்கள் மனதார ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் காணப்படுகிற இந்த ஆண்டவருடைய மூவுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். மோசையை தான் ஆண்டவர் எடுத்தார் ஒழிய மோசை மேலே தேவன் வச்சிருந்த மகிமையை எடுக்கல. எப்பவுமே ஒரு தேவ மனுஷனை எடுக்கிற ஆண்டவர் தேவ மகிமையை விட்டுட்டு போயிடுவார். அல்லேலூயா. அருமையான உங்க ஸ்தாபகர் அவங்க மேல இருந்த அந்த அவர்களை எடுத்த ஆண்டவர் மகிமையை பிள்ளைங்க மேல விட்டுட்டு போயிட்டார். அதனால மகிமை தொடர்கிறது. என்னை அடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அது பிடிக்கும். அல்லேலூயா. நாம தேவன் நம்மோடு பண்ணி இருக்கிற உடன்படிக்கை, உன் மேல வச்ச என்னுடைய ஆவி, உன்னோட வாயில வச்சிருக்கிற என்னுடைய வார்த்தை, உன்னை விட்டும் உன் சந்ததியை விட்டோம், உன் சந்ததியின் சந்ததிகளை விட்டோம். இது ஆண்டவர் நம்மோடு வச்சிருக்கிற ஒரு இட்ஸ் a covenant. இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் முறிச்சு போடுறது என்னன்னா இல்லை, ஆனால் நம்ம உத்தமமா இருக்கிறப்ப இந்த உடன்படிக்கை தலைமுறைகளை கிரியை செய்கிறது. பெருசா சாதிச்சுட்டு முடிச்சோம் இல்லை, உண்மையா இருந்துட்டு முடிச்சிடணும். நமக்கு பிறகு என்னென்னமோ செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. ஸோ பிள்ளைங்க மேல இருக்கிற கிரேஸுக்கு என்ன காரணம்னா டேடி ஓடுன ரேஸ். அப்படி கையை தட்டி நேரம் ஒண்ணு தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி எங்கள் பரிசுத்தரை தலைமுறை தலைமுறையா அதாவது இந்த தரிசனம் நின்னு பிடிக்கும். அல்லேலூயா. என்ன செய்ய போகுது? நின்னு பிடிக்க போகுது. எப்பவுமே ஒரு ஃபாதர் உண்மையா ஓட்டத்தை முடிக்கிறப்ப ஒரு 4 தலைமுறை கேரண்டி. அல்லேலூயா. எனக்கு உணர்த்தின ஒரு 100-150 வருஷம் கேரண்டி. அதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார் நினைக்கிறேன் நான். நான் அப்படிதான் என்னோட விஷனை எடுத்துட்டு போறேன். எங்க சர்ச்சில் சொல்லுவேன், என் கொள்ளு பேரனுக்கு சேர்த்து நான் சிந்திக்கிறேன்.
என் கொள்ளு பேரை நான் ஆராய்ச்சி இடத்துல வந்து ஆராய்ச்சி சொல்லுவோம், அந்த காலத்துல நம்ம பூட்டை மாரெல்லாம் பண்ணி வச்ச வேலைடா அது. ஆமென். அதனால இந்த தரிசனத்தில் இருக்கிற உயிரோட்டத்துக்காக, தரிசனத்தில் இருக்கிற ஆவியானவருடைய ஃப்ளோவுக்காக நாங்க தேங்க் பண்றோம். இந்த நதியில நீங்களும் இணைஞ்சிக்கங்க. ஒரு தரிசனத்தில் இருக்கிறதுனாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். எல்லாம் பெரிய ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஒரு விஷன்ல இருக்கிறதுனாலே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஒரு தரிசனம் பெற்ற தேவ மனுஷனோட ஒரு 25 வருஷம் நடந்து பாருங்க, என்னென்னமோ நடந்துரும் அவனோட இருக்கிறதுனாலே. ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற இந்த விஷன்ல இருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. அதனால இணைஞ்சு ஓடுங்க. கர்த்தர் இப்பதான் ஆரம்பிக்கிறாரு. மகிமையான குளோரியஸான காரியங்களை 25வது ஆண்டுல நீங்க சுதந்திரிக்க போகிறீர்கள். பிலீவ் பண்றீங்களா? தட்டெல்லாம் வாங்கிட்டீங்களா? லட்டை வாங்க சொல்லல, தட்டை மட்டும் வாங்கி வச்சிருங்க. சில பேருக்கு இந்த புது வருஷம் முடியறதுக்குள்ளேயே கொடுக்க வச்சிருவாரு ஆண்டவர். எங்க விசுவாசம் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த நடக்க போகுதுன்னு பாடணுமா? இந்த ஆண்டு நடக்க போகுது. முதல்ல எப்படி பாடணும்? அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. இப்படிதான் எங்க ஃபெய்த் வந்து ஆரம்பமாச்சு. கடைசியில் எப்படி முடிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆண்டு நடந்து விட்டது. இத சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? இத கன்ஃபஸ் பண்றதுக்கு ஒரு ஃபெய்த் ஆண்டவர் தந்திருக்கிறாரா? அதனால ஜஸ்ட் டிக்ளேர், இந்த ஆண்டு நடந்து விட்டது. எந்த ஆண்டு நடக்க போகுது இல்ல, இந்த ஆண்டு இல்ல, இந்த ஆண்டு. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடந்து விட்டது. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடந்து விட்டது. கவலைப்படாதே, 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 நீ கவலைப்படாதே. பக்கத்துல பார்த்து பாடுங்க. ஸ்டான்லி என்னதான் சொல்லுவாங்க, யூ ஆர் சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல் அப்படின்னு. நம்ம எல்லாம் யாரு? சூப்பர் நேச்சுரலி நேச்சுரல். ஐ அம் a natural man, but in my life the Lord is doing supernatural things in my life. Yes. நான் ஒரு இயற்கையான மனுஷன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் செய்கிறது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள். ஆமென். This is the life we ought to live. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் இந்த பூமியில நாம் வாழ்வதற்காக He has called us. என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்குள்ள அந்த நெருப்பு தான் இப்ப பிடிச்சி பத்தி எரியுது. என்னோட ஜெனரேஷன்ல இந்த இடத்துக்கு பாடி ஆஃப் கிரைஸ்ட கொண்டு வர நான் விரும்புறேன் ஆண்டவரே. ஆமென். That's my passion. அல்லேலூயா. மிஷன் ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். டேய், இங்க இருக்கிற ஒருத்தன் அட்லீஸ்ட் 50 பணத்தை எழுப்பணும்டா.
சோ இது ஒரு நூதனமான ட்ரூத் இல்ல. சங்கீதம் 22 வசனம் 4 என்ன வாசிச்சோம்? எங்கள் முன்னோர்கள் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். விடுவிச்சதுனால அவங்க நம்பினதுனால விடுவிச்சார். ஆனா என்ன மனுஷன் சொல்றான்னா, விடுவீங்க நாங்க நம்புறோம். ஆண்டவர் சொல்லார், நம்பு விடுவிப்பேன். செஞ்சதை சொல்றது சாட்சியா இல்ல செய்வாருன்னு சொல்றது சாட்சியா? செய்வாருன்னு சொல்றதுதான் சாட்சி. ஆனா ஏதோ நம்ம சொன்ன பிறகு செஞ்ச பிறகு சொல்றோம். ஆண்டவர் சொல்லார், நான் செஞ்ச பிறகுதான் நீ சொல்லுவேன்னா உன் விசுவாசம் நொண்டுதுறான்றார். உன் விசுவாசம் நொண்டுது. உன் விசுவாசம் நொன்றப்ப என் காரியம் உண்டாதுங்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல அதான் சொல்றாரு, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். வெளியே சொல்றாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். அப்ப அநேகருடைய லைஃப்ல ஃபெய்த் என்னன்னா நொண்டுது. நொண்டுதுன்னா டபுள் மைண்டட். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, என் காரியம் முண்டனும்னா உனக்குள்ள ஃபெய்த்தை நான் தூண்டுறேன். அல்லேலூயா. நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. இது பேசிக்கான டீச்சிங் பைபிள்ல. எனக்கு தெரிஞ்சு 1960 70s நமக்கு முன்னாடி இருந்த முற்பதாக்கள், ஓரல் ராபர்ட்ஸ், இந்த மாதிரி ஆட்கள்னா பவர்ல மூவ் ஆகி ஆண்டவர் இன்றைக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிறார் என்பதை நிரூபிச்ச தேவ மனுஷங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு காரியம் நடக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்போம். அந்த காரியம் நடக்க போகுதுன்னு ஆர்வமா நாம அவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறப்ப, ஆண்டவர் வச்சிருக்கிற வெயிட்டிங் பீரியட்ல அந்த காத்திருப்பு நாட்களை தாக்கு பிடிக்க முடியாம ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய இருதயம் தொய்வடைஞ்சு, இனிமே இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கிறதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பு இல்லைங்கிற முடிவுக்கு நானே வந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே உங்களை என்னால இந்த விஷயத்துல விசுவாசிக்கிற அளவுக்கு எனக்கு என்ன எல்லாம் போயிடுச்சு. ஆனா உங்களை பகைக்க என்னால, உங்களை வெறுக்க என்னால முடியாது. நீங்க தான் என் புகலிடம், நீங்க தான் எனக்கு எல்லாமே. அதனால நான் உங்களை லவ் பண்ண ரெடியா இருக்கிறேன், ஆனா உங்களை விசுவாசிக்க நான் ரெடியா இல்ல. களைச்சு போன மனசு எடுக்கிற டெசிஷன் இது. லாசரு வியாதியா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு ஆள் அனுப்பி விட்டப்போ ஆண்டவர் வந்தாரா? எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? வந்தப்ப லாசரை நாரி போயிட்டாரா? வந்த உடனே ஓடி வந்த மார்த்தாள் ஆண்டவருடைய பாதத்துல இருந்து என்ன சொன்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர், ஆனால் என் சகோதரன். கவலைப்படாத தாய், உன் சகோதரன் உயிரோட என்ன செய்வான்? ஆமாமா, கடைசி நாள் அவனை கண்டிப்பா நீங்க என்ன செய்வீங்க? இவரு நான் அதை சொல்லல. இப்ப மரியாதை ஓடி வந்து என்ன சொல்றா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்ப பெத்தானியால அந்த குடும்பம் ஆண்டவரை ரொம்ப நேசிச்ச குடும்பம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த கிராமத்தில் அவங்க தான் ஏத்துக்கிட்டாங்க. அவ்வளவு சகல சலக்கரணையோட லாசரோட குடும்பம் ஆண்டவரை பராமரிச்சிச்சு, நேசிச்சிச்சு, அன்பு செஞ்சிச்சு. ஆனா அவங்க லைஃப்ல ஒரு குறிப்பிட்ட கிரைசிஸ் இனிமே அதுல யாரு தலையிட்டாலும் ஒண்ணு நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில அவங்க ஆண்டவரை வெறுக்கல, தொடர்ந்து ஆண்டவரை நேசிக்க முன் வந்தார்களே ஒழிய ஆண்டவரை விசுவாசிக்க முன் வரல. கல்லறையில போய் கல்ல புரட்டுங்கன்றாரு. மார்த்தாள் சொல்றா, அம்மா நாருமே 4 நாள் ஆயிற்றே. அப்ப அங்க என்ன இல்ல? ஃபெய்த் இல்ல. என்ன இருக்கு? நேசம் இருக்கு.
அப்போ ஒரு அற்புதத்தை நாம எதிர்பார்த்து காத்திருக்கிறப்ப இனிமே எனக்கு அது நடக்க வாய்ப்பில்லைங்கிற சூழ்நிலையில நான் சிம்பிளா கிரேஸை பிடிச்சுக்கிறேன், ஃபெய்த்தை விட்டுறேன். எதை பிடிச்சுக்கிறேன்? கிரேஸை பிடிச்சுக்கிறேன். ஓ, ஆண்டவர் எவ்வளவா என்ன செய்கிறார், நேசிக்கிறார்னு சொல்லி நான் எதை இருக பற்றி கொள்றேன்னா கிரேஸை பிடிச்சுக்கிட்டு எதை விட்டுறேன்? ஃபெய்த்தை விட்டுறேன். விசுவாசத்தை விட்டு. அங்கதான் ஆண்டவர் மரியாள்கிட்ட மார்த்தாள்கிட்ட சொல்றாரு, நீ என்னை நேசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமையை பார்க்கணும்னா, பவரை பார்க்கணும்னா நேசிக்கிறவன் பார்க்கறது இல்ல, விசுவாசிக்கிறவனுக்கு தான் பவர் ரிலீஸ் ஆகுது. அவர் நம்மளை நேசிக்கிற அனுபவத்துல கிரேஸ் ரிலீஸ் ஆகுது. ஆனா நான் விசுவாசிக்கிற அனுபவத்துல தான் பவர் மேனிஃபெஸ்ட் ஆகுது. Hallelujah. Hallelujah. So if you want to see God's powerful manifestations in your life, then you need to have or put your faith on Jesus. Yes. ஆண்டவருடைய பவர் வந்து உங்க லைஃப்ல லிட்டரலா மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா நீங்க சும்மா லவ் பண்றேன்னு சொன்னாலாம் பத்தாது. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை மனசுல வச்சு என்னிடத்துல நீர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஃபெய்த் ரெல்முக்கு வர்றப்பதான் ஆண்டவருடைய பவர் வந்து ரிலீஸ் ஆகும். இது நூதனமான உபதேசம் இல்ல, இந்த டீச்சிங்க முற்பதாக்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. பைபிள் ஃபுல்லா இந்த ஃபெய்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ என் லைஃப்ல ஒண்ணு நடக்க வாய்ப்பு இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுறேன், பேசாம எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்தா அப்படிங்கிற இடத்துல ஆண்டவரை நேசிக்க டிசைட் பண்றேன் ஒழிய விசுவாசிக்க முன் வர்றது என்னன்னா இல்லை. இந்த சமயத்துல தான் என் வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு முன்பாக ஆண்டவர் நான் புதைச்சு போட்ட டாபிக்கை கையில் எடுக்கிறார். ஆமென். சூனேமுராலும் இதைத்தான் பண்ணா. கட்டில் போட்டா, மெத்த போட்டா, குத்தோல வச்சா, மாடி வீட்டை கட்டி கொடுத்தா, எல்லாம் பண்ணா. தேவ மனுஷன் மேல அவ்வளவு பிரியம். ஆனா உனக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னா ஏதேது உங்களுடைய அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம். நேசிக்க ரெடியா இருந்தா விசுவாசிக்க ரெடியா இல்ல. கிரேஸ்ல அறிஞ்சிருந்தவ ஃபெய்த்தை விட்டுட்டா. ஆனா ஆண்டவர் இந்த சீசன்ல உனக்கு நான் செய்ய நினைச்சதான். அதனால நான் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அற்புதத்தை உனக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தேவைப்படுகிற ஃபெய்த்தை உனக்குள்ள நான் தூண்ட வந்திருக்கிறேன். இந்த தகப்பன் கேட்ட பாருங்க, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். நமக்கு தேவன் செய்யற உதவியில் ஒரு பவர்ஃபுல்லானது நம்முடைய அவிசுவாசம் நம்மளை விட்டு நீங்கும்படியான ஒரு ஊழியத்தை செஞ்சாரு பாருங்களேன். அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களால அந்த அந்த ரெல்மை புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஆண்டவர் அறியாத என்னோட ஃப்ரெண்டு சமீபத்தில் சொன்னான், டேய் நாம தோத்து போனா சாமி தோத்து போனதுக்கு சமம்டா அப்படின்னா. நாம தோத்து போனா சாமியை தோத்து போயிடுச்சுடா அப்படின்னா. அப்ப என் மனசுல என்ன ஓடுச்சுன்னா, என் சாமி தோத்து போன சாமி இல்ல. ஆமென். எனக்காக ஜெயிச்ச என் கடவுள் மேல நான் வச்சிருக்கிற விசுவாசம் என்ன தோற்று போக விடாது. அல்லேலூயா. அழாத. தாவீதின் வேரும் குழந்தைமானவர் வெற்றி பெற்றார். வெளிப்படுத்தல் 5:5 அஞ்சாமல் இருக்க வெளிப்படுத்தல் 5:5. நான் ஆராதிக்கிற தேவன் தோற்று போன ஆண்டவர் அல்ல. ஆமென். அவர் எனக்காக சிலுவையில வெற்றி சிறந்தவர். ஆமென். அவர் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறதுனால
நானும் தோற்று போகிறது இல்லை. இல்லை. ஹalleluya. ஹalleluya. இது பெலிஸ்தர் தூர்த்து போட்ட ஒரு துறவு. The faith teaching. இத தோண்டி இன்னும் ஊற்று உயிரோட தான் இருக்குங்கிறத பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன பொன்னான வாய்ப்பு? ஜோஹான். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. நான் இதை ஸ்மெல் பண்ணிட்டேன். ஓ, இதுக்கு தான் இந்த டாபிக் நீங்க கையில இந்த வயசுல என்ன செஞ்சீங்களா? விடுற மாதிரி இல்ல. எஸ். வாக்கு பண்ணனத வாங்காம விட்டுறாதீங்க. எஸ். வாக்கு பண்ணனத வாங்காம விட்டுறாதீங்க. ஏன் இஸ்ரேல் எகிப்தில இருந்து புறப்பட்டு வந்த ஜனம் ஏன் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கல? அவங்க அவிசுவாசம் உள்ளவர்களா இருந்ததுனால இளைப்பாறுதல் என்ன பண்ணல? பிரவேசிக்கல. சோ வாக்கு பண்ணப்பட்ட காரியத்தை நான் ஏன் சுதந்திரிக்க முடியலன்னா தேவன்ட்ட பவர் இல்லாததுனால இல்ல, என்கிட்ட ஃபெய்த் இல்லாததுனால. எஸ். அல்லேலூயா. ஹalleluya. அதனால தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது சத்தியம். சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேங்கிறது ஃபெய்த். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஃபெய்த் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. ஆண்டவரே அந்த விஷயத்துல நமக்கு ஊழியம் செஞ்சு அந்த ஃபெய்த்தை நமக்குள்ள ட்ரிகர் பண்ணாதான் நீங்க கண்ணாப்புனான்னு பிச்சுக்கிட்டு அடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதனால எனக்கு ஒரு ஆசை, இந்த ஜெனரேஷனுக்கு ஆண்டவரே இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் என்பதை செஞ்ச பிறகு நான் சொல்ல போறதில்ல, நான் சொல்றேன், நீங்க செய்வீங்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. எனக்கு சொன்னதை நானும் சொல்றேன். எஸ். அல்லேலூயா. ஹalleluya. சில பேர் சொல்லுவாங்க, ஏன்பா சரி இப்படி அருமையா வெளிப்பாடு பேசிட்டு இருந்தீங்களே, இப்படியே போயிருக்கலாமே நீங்க. ஒரு லீடர் சொன்னாராம், நல்ல பாஸ்டர், நல்ல வெளிப்பாடு உள்ள மனுஷன், நல்லா தான் போயிட்டு இருந்தாரு, ஏன் தான் இப்படி பண்ணிட்டாரோ தெரியல. ஒரு வெளிப்பாடை மட்டும் பேசுறது ஈஸி. வெளிப்பாடை மட்டும் பேசுறது மிக எளிது. பிரஷரே இல்ல, அதுல பிரஷரே இல்ல. ஆனா அந்த வெளிப்பாட்டை தேவன் தரும் பொழுது என் லைஃப்ல இருக்கிற ஒரு காரியத்தை மனசுல வச்சு அந்த வெளிப்பாட்டை தேவன் தர்றப்போ அந்த வெளிப்பாட்டை நான் வெளிப்படையா பேசணும். ஆமென். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார், இந்த வெளிப்பாட்டின்படி எனக்கு காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அந்த உங்களுக்கு சொன்ன காரியத்தை நீங்க அப்படியே விசுவாசிச்சு சொன்னபடியே எனக்கு செய்வார்னு சொல்றதுக்கு தான் என்ன வேணும்னா, ஆனா நான் என்ன பண்றேன், இந்த வம்பு தும்புக்கெல்லாம் வர்றதுக்கு நான் ரெடியா இல்லை. நீங்க வெளிச்சத்தை சொல்றீங்களா, தாராளமா பேசுவேன். ஆனா அந்த வெளிப்பாட்டை என் வாழ்க்கையில் இருக்கிற குறையோட இணைச்சு எனக்கு இதை செய்வார்னு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்லாரு, நல்லா இருக்குடா அவன் ஊழியம். இப்ப நான் பாட்டுல ஆபிரகாமுக்கு 0 ஒண்ணுதான், -1 தான் அப்படின்னு வெறுமனே வெளிப்பாட்டை மட்டும் நான் பேசிட்டு ஐசக்கில் இறங்கிடலாமா, இறங்கக்கூடாதா? இறங்குறதுக்கு எல்லா விதமான எல்லாம் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உன்னோட கனெக்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப நானே பிரஷர்ல என்ன கொண்டாந்து வைக்கிறேன். நானே என்ன பண்றேன், பிரஷர்ல கொண்டு வெளிப்பாட்டை மட்டும் பேசிட்டு போனா யாருமே செய்தியை தூக்கி இவ்வளவு ஆக ஓகன்லாம் கேட்டதில்லை. எத்தனை ஆயிரக்கணக்கான செய்தி இருக்கு. ஆனா அந்த வெளிப்பாடோட என்ன நினைச்சு நான் வெளிப்படையா பேசினவனா 20ஆம் நூற்றாண்டின் ஆபிரகாம் இவர்தான் இருக்கிறான். 45 கடா ரெடிங்கிறான். எனக்கு ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணாரு, ஜாஷுவா ரெவலேஷனை மட்டும் பேசிட்டு நழுவிராத, டேய் அடங்காதவனே, மென்னு முழுங்காத, வெளிப்படையா பேசு, தாராளமா பேசு, தாராளமாய் பேசு.
மார்க் 4:8-32 ஆண்டவர் இந்த வார்த்தைகள் எப்படி பேசினார் என்று இருக்குன்னா, தாராளமாய் பேசினார். எந்த வார்த்தைகளை? நான் எருசலேமுக்கு போய் மூப்பர்களாலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகள் பட்டு மரித்து மறுபடியும் உயிரோடு என்ன செய்யணும்? இந்த வார்த்தைகளை அவர் எப்படி பேசினாரா? தாராளமாய் பேசினாரா. அப்ப எது நம்மளை தாராளமா பேச வைக்குதுன்னா, வெளிப்பாடு உங்களை தாராளமா பேச வைக்கும். வெளிப்பாடு இல்லாம நீங்க தாராளமா பேச முடியாது. அல்லேலூயா. யோவான் 6 தானே, 6லயும் ஆச்சரியப்படுறாங்க, இதோ இவன் தாராளமாய் என்ன செய்கிறானே, பேசுகிறான். சிலர் யூதருக்கு பயந்ததினால் அவரை குறித்து தாராளமா என்ன செய்யல, பேசலன்னு தான் இருக்கு. வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 6:7 சாரி. ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. ஒருவரும் அவரை குறித்து என்ன செய்யல, தாராளமாய் பேசவில்லை. ஆனா அவர் எப்படி பேசினாரு? 26வது வசனம், இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. ஏன் மத்தவங்களால தாராளமா பேச முடியல? ஜீசஸ் குறிச்ச வெளிப்பாடு இல்ல. அப்படி வெளிப்பாடு இருந்தாலும் வெளிப்படையா ஏன் பேச முடியலன்னா, கொன்றுவாங்க நம்மள, கோயில்ல சேர்த்துக்கிற மாட்டானுங்க, பயம். ஆனா ஜீசஸ் எப்படி பேசுறாருன்னா, தாராளமாய் பேசுகிறார். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி அதை விசுவாசிக்க தேவையான வேர்டை நமக்கு தந்து என் ஃபெய்த்தை ட்ரிகர் பண்றப்போ, அந்த ரெவலேஷன் வந்த உடனே என்னுடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, வெளிப்படையா இருக்கும். வெளிப்படையா யாரு என்ன நினைச்சாலும் ஐ டோன்ட் கேர். ஹalleluya. செஞ்ச பின்னாடி சொல்றதுக்கு ஆண்டவர் என்னோட பேசல, அவர் பேசுறத நானும் பேசுறேன். அவர் என்ன செய்கிறார் என்பதை wait and see. ஹalleluya. நாம வாழ்ற தலைமுறைக்கு இதை நிரூபிச்சு காட்டுற ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? அல்லேலூயா. ஹalleluya. இப்ப தாங்கள் நம்புறத பேச எல்லாராலும் முடியும். ஆனா ஃபெய்த்னு வர்றப்ப தேவன் பேசுறத நாங்க அப்படியே என்னன்னா நம்புறோம். இங்கதான் உங்க ஃபெய்த் பிகின் ஆகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மள நம்பாதவங்களை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்ல. உங்களோட கர்த்தர் பேசி வீட்டுக்கு அனுப்புறாரு. இந்த மாதிரி சட்டு புட்டுன்னு கல்யாணம் நடக்கும் சொல்லியிருக்கிறாரு. அதனால நம்ம கலங்கலாம் வேண்டியதில்லை. அதனால வர்றப்ப ஒரு தட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சீக்கிரம் நல்ல செய்தி வர்றப்ப லட்டை வச்சு கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. எல்லாரும் நம்புவாங்க? துள்ளி குதிப்பார்களோ? பேஷ் பேஷ் சொல்லி கை தட்டுவார்களோ? உங்களை முதல்ல ஒரு நல்ல சைக்கலாஜிக்கல் டாக்டர்கிட்ட சுஸ்த புத்தியோட தான் இருக்கானான்றத செக் பண்ணிட்டு வரலாம். நீங்க சொல்லணும், தேவன் சொன்னதை நான் நம்பிட்டேன். நீங்க இதை குறிச்சு கவலைப்படுறதுல எனக்கு விஷயம் என்னன்னா இல்லவே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, என் நம்பிக்கையை குறிச்ச கவலை உங்களுக்கு இருக்கலாம், ஆனா நம்புறதுனால எனக்கு கவலை இல்லை. ரொம்ப ரொம்ப டீப்பா சொல்லியிருக்கிறேன். இப்படி நம்புறானே, என்ன ஆக போது தெரியலையே, நடக்கலைன்னா சோர்ந்து போயிருவானே. இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்னன்னா ரொம்ப எதிர்பார்க்கிறானே. ஐயோ இந்த பிள்ளை வெக்கப்பட்டு நின்று எப்படி தாங்குமோ, இது நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு நம்ம நம்பிக்கையை 4 பேர் கவலையா பார்த்தா, நான் என்ன சொல்றேன், நம்புறதுனால எனக்கு கவலை இல்லை. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த 30வது வயசுல ஆண்டவர் அழைச்ச உடனே சடுதியா ரட்சிப்பு, ஒரு சில நொடிகள்ல ரட்சிப்பு, அதன் பிறகு 2-3 மாசத்துல ஊழிய அழைப்பு,
எங்க அம்மா அப்பாட்ட உட்காந்து நியூலி மேரிட் அப்ப நான் இந்த மாதிரி கர்த்தர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப தாய் தகப்பனுக்கு புள்ள மேல ஒரு அக்கறை இருக்கிறது நியாயம் தானே. அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஒரு புள்ள கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இப்படி தெருவில் நிக்கிற, உன் ஃபியூச்சரை குறித்து எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பொரிய தெரியலன்னு அவங்க வேதனைப்படுறப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவர் பணி செய்ய அழைக்கிறாரு. நானும் என்னோட ஒய்ஃபும் சின்னதாக ஒரு டெய்லரிங் தொழிலை கற்றுக்கிட்டு நாங்கள் அந்த சம்பாத்தியத்தை வச்சு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம் அப்படிங்கிறத கண்ணீரோட ஆண்டவர் மேலே உள்ள நேசத்தில் அப்படி பொங்கி என் தாய் தகப்பன்கிட்ட நான் சொன்னேன். அம்மா அப்பா வந்து என் மேலே கர்சனையாக இருந்தாங்க, அக்கறையாக இருந்தாங்க. இப்போ பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. மாதத்துக்கு எனக்கு தேவையான 2000 ரூபா பணம் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க. ஒரு 1200 ரூபா கையில் இருக்கும், மிச்ச காசுக்கு பலசரக்கு பஸ் ஃபேர் எல்லாம் வச்சுக்கணும். வீட்டு வாடகை 500 ரூபா, பஸ் ஃபேர் 300 ரூபா போயிடும். இந்த 2000 ரூபாயில தான் எங்கள் பட்ஜெட் 3 இயர்ஸா. ஒரு சின்ன குடோன் மாதிரி வீட்டில் தான் நானும் ஏஞ்சலும் தங்கியிருந்தோம். அங்கேருந்து பேக்கில் பைபிள் வச்சுக்கிட்டு பைபிள் ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வருவேன் 98 இருந்து. இந்த 2000 ரூபா எங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட சப்போர்ட் வாங்குறப்ப நான் சொல்லுவேன், உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கத்திரனை வைக்க மாட்டார். வாங்குறது 2000 ரூபா, அது இல்லைன்னா சோத்துக்கே வழி இல்லை. ஆனா சவுடாலுக்கு பஞ்சமே இல்லை. டீச்சரா டீச்சிங் வர்றான், ஒரு விதைக்கு வந்து எப்பவுமே 1 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு தண்ணி ஊற்றினா தான் விதை முளைச்சி வரும். இந்த விதை முளைச்சி வர்றதுக்கு 1 கப்பு தண்ணி ஊத்துறீங்க, அதான் உங்க 2000 ரூபா. இந்த விதை வேர் பிடிச்சி விருட்சமாகும். அப்ப இந்த விதையினுடைய ஆலமரமாகும். இந்த விதையினுடைய தேவைகளை சந்திக்க உங்களால முடியாது. You will see அப்படின்னு. இன்னைக்கு அம்மா அப்பாவுக்கு 87 வயசாச்சு, என் கூட தான் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிகளை பார்த்து பார்த்து பூரிக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். அவங்க தான் இந்த விதைக்கு தண்ணி ஊத்துனாங்க, தாய் தகப்பனும் என் தங்கச்சியும் சேர்ந்து. ஆனா அவங்க கண்ணு முன்னாடியே இது இன்னைக்கு வருஷங்கள் விதையை விருட்சமாக்கும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு என்னுடைய நம்பிக்கையை நான் தாய் தகப்பன்கிட்ட பேசுறப்ப புள்ள பாசத்துல என் மேல உள்ள அக்கறையில அவங்க சங்கடப்பட்டது நியாயம்தான். ஆனா நான் வந்து நம்புறதுனாலேயே கவலை இல்லாம இருக்கிறேன். அவங்க என் நம்பிக்கையை பார்த்து கவலைப்படுறாங்க. யார் ஜெயிச்சா? இன்னைக்கு உங்க நம்பிக்கையை பார்த்து உங்க மேல இருக்கிற அக்கறையில, உங்க மேல இருக்கிற பிரியத்துல பாசத்துல, ஐயோ இந்த பிள்ளைக்கு நடக்கலைன்னா இது சோர்ந்து போயிருமே, இது ஏமாற்றம் அடையுமே, இது என்ன ஆகுமோ ஏதாகுமோங்கிற ஒரு அக்கறையில உங்களோட பேசுகிற பேச்சு நியாயமானதே. ஆனா நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஃபெய்த் நிஜமானதே. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை புரிஞ்சுக்கிறாம மற்றவங்க நம்மளை பார்த்து நம்ம மேல உள்ள அக்கறையில எழுப்புகிற கேள்விகள் நியாயமானது. அப்படிதான் அவங்க கேட்பாங்க. ஆனா நான் கேள்விப்பட்ட விசுவாசத்தினால எனக்குள்ள துளித்திருக்கிற விசுவாசம் நிஜமானது. ஆமென். என்னை பார்த்து கேட்கிற கேள்வி நியாயமானது. ஆனா எனக்குள்ள துளிர்த்திருக்கிற விசுவாசம் நிஜமானது. நிஜமானது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் இந்த தலைமுறையில உங்களையும் என்னையும் முன்குறிச்சு அவருடைய பவரை நம்முடைய மினிஸ்ட்ரியில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில
ரிலீஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அதனாலதான் ஆண்டவர் பேசுற காரியம் எதுவுமே நம்புற மாதிரி இருக்காது. எஸ். ஆனா நான் அதை என்ன செய்யணும்? நம்பணும். என்ன விசுவாசமானது எபிரேயர் 11:1 நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம். சொல்லுங்க, நம்புறேன்ப்பா. நம்புறேன்ப்பா. அப்படியே நம்புறேன்ப்பா. அப்படியே நம்புறேன்ப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னிடத்துல பேசுற வார்த்தைய நீ கிரகிக்கணும்னு நான் சொல்லல. உன்னால இதை கிரகிக்க முடியாது. ஆனா கிரகிக்க முடியாத இந்த வார்த்தையை உன்னால விசுவாசிக்க முடியும். அதான் நேத்து பாஸ்டர் ஜான் சாம் சொன்னாங்க, ஃபெய்த் பிகின் ஆகிறதே உங்க அறிவு லிமிட் இருக்கு பாருங்களேன், அந்த லிமிட்டுக்கு அப்புறம் தான் ஃபெய்த் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதனால ஆண்டவர் இந்த வேர்டெல்லாம் எங்களால கிரகிக்க முடியல. ஆண்டவரே, நீ கிரகிக்கிறதுக்காக நான் பேசல, நீ விசுவாசிக்கணுங்கிறதுக்காக நான் பேசுறேன். ஆமென். சொல்லுங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் வேர்டு கொடுத்திருக்கிறாரா? ஆமென். செய்தியை கேட்டுட்டே இருக்கிறப்போ ஆண்டவர் உணர்த்துறாரா? எஸ். Do not undermine his words, just underline that word. ஆமென். ஆண்டவர் பேசுற காரியத்தை இதெல்லாம் என்ன சும்மா சொல்றாங்கன்னு சொல்லாம, ஆண்டவர் வேர்டை கேட்கிறப்ப உங்க ஸ்பிரிட்ல ஒரு மூவ் வருதா, இது எனக்கான வார்த்தைன்ற அதை கேட்ச் பண்ணி அதை நோட் இட் டவுன். ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. சில நேரங்கள்ல எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில கொடுத்த ஆண்டவர் சில இடத்துல ஒரு டேஷ் விட்டுருவார். அந்த டேஷை ஃபில் பண்ணலைன்னா அந்த வாக்கியம் வாசகம் ஆகாது. எஸ். அந்த டேஷை உங்க வார்த்தையை போட்டு நீங்க ஃபில் பண்ண கூடாது. சென்னைக்கு தலைநகரம் டெல்லி, தமிழ்நாட்டின் தலைநகரம் டேஷ். சென்னை டெல்லிங்கிறது பாக்ஸ்ல இருக்கு. இப்ப நீங்க தமிழ்நாட்டின் தலைநகரம் டெல்லி, சென்னை டெல்லி. சென்னை நல்லா இல்ல, டெல்லி நல்லா இருக்கு. தமிழ்நாட்டின் தலைநகரம் டெல்லின்னு அந்த டேஷ்ல நீங்க போட்டு வாசிச்சீங்கன்னா meaningless. that's not meaningful. உங்க லைஃப்ல ஒரு டேஷ் இருக்கு. அந்த டேஷை ஃபில் பண்றதுக்கான ஒரு தீர்க்க தரிசன வாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். அந்த டேஷ்ல அந்த வேர்டை போட்டு வாசிங்க. எஸ். ஹalleluya. நேற்று முடிச்சோன்ன சாம்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சொன்னாப்ல, அண்ணே நல்ல வேலை ஆபிரகாமுக்கு சரீரம் செத்த பின்னாடி ஆண்டவர் ஈசாக்குன்னு பேர் கொடுத்தாரு. சரீரம் சாகிறதுக்கு முன்னாடியே ஈசாக்குன்ற பேரை கொடுத்திருப்பாருன்னா அவன் ஆகார் மூலமா ட்ரை பண்ணி பிறந்த பிள்ளைக்கு ஈசாக்குன்னு வச்சிருப்பான். சரியான ஆவிக்குரிய ஜோக்கா இருந்துச்சு. நம்ம லட்சணம் தெரிஞ்சுனா ஆண்டவர் முன்னுக்கூடியே பேச மாட்டேங்கிறார். இவங்க ஒரு டேஷ போட்டு இவன் பாட்டுல தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் டெல்லின்னு போட்டு காரியத்தை கெடுத்து விடுவான். அதனால அவர் நம்முடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் நம்மளோட்டு போகிற வரைக்கும், மொத்தமா நம்முடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கிற இடம் வர்ற வரைக்கும் அந்த டேஷ்ல எதை போட்டு பேசணுங்கிறத சஸ்பென்ஸா வச்சிருக்கிறார். ஆமென். ஹalleluya. 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 சோ நாம கிரகிக்கிறதுக்காக தேவன் பேசல, நாம விசுவாசிக்கணுங்கிறதுக்காக பேசுறாரு. நான் விசுவாசிக்கிற பொழுது கிரகிக்க முடியாத காரியம் நடந்துருக்கு. ஆமென். என் தேவன் எனக்கா ஆறும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், நிச்சயம் செய்திடுவார். என் தேவன் எனக்கா ஆறும் பெரும் காரியங்கள் செய்திடுவார், நிச்சயம் செய்திடுவார். கிரகிக்க முடியா காரியம் செய்தி
வல்லவரே உம்மை அல்லேலூயா சொல்லுங்க. வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் எண்ணு, உன் சந்ததி வண்ணமாயிருக்கும். நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? ஒண்ணு தானே கேட்டேன். ஒரு குழந்தை இல்லைன்னு கேட்டா குழந்தை இருக்குன்னுங்க அல்லது இல்லைன்னு சொல்லுங்க. எல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல, கிண்டல் பண்றீங்களா நீங்க? ஒரு புள்ள தாங்கன்னு தானே கேட்டேன், சந்தானம் தான் ஏன் கேட்டேன். நீங்க என்ன சந்ததி அப்படி இப்படின்னு என்னென்னமா பேசுறீங்க, புரியல எனக்கு. ஹalleluya. முடிஞ்சா என்றா இது என்ன என்று எண்ணக்கூடிய காரியமா இல்லையாப்பா? இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே. உன் சந்ததி இவனமா இருக்கும் இருக்கும். இருக்கும். குழந்தையை கேட்கிறவனுக்கு குழந்தைய தருவேன்னா புரியும். குழந்தையை கேட்டவனுக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னா புரியும். ஆனா குழந்தையை கேட்டவனுக்கு பல தலைமுறைகளை தருவேன்னா, நான் ஒண்ணுன்னா நீங்க எண்ணுன்றீங்களே ஆண்டவரே. இப்போ தேவன் காண்பிச்ச காரியத்தை ஆபிரகாமால் என்ன செய்ய முடியல, கிரகிக்க முடியல. எஸ். அதனாலதான் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். எஸ். தேவன் காண்பிச்ச காரியத்தை கிரகிக்க முடியல, கிரகிக்க முடியாத காரியத்தை விசுவாசிக்கிறாரு. விசுவாசித்தனால கிரகிக்க முடியாத காரியம் நடந்துருச்சு. ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த சைக்கிள் புரியுதா? ஆமென். அதனால தேவன் பேசுறத ஜீரணிக்கவே முடியல. இப்ப அவர் நம்புற மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறாருன்னா, பேச மாட்டேங்கிறாரு. ஹல்லேலூயா. ஹalleluya. நம் சிந்திக்கிற திறனுக்கு சவால் விடக்கூடிய விசேஷித்த இயல்பு தீர்க்க தரிசனத்துக்கு உண்டு. ஆமென். His prophecy will challenge your thinking ability. உங்களால் அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணவே என்னன்னா முடியாது. ஆனா 2 நாளாகமா 2:20 யோசபாத் ராஜா என்ன சொல்றாருன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் சக்தியை கொடுக்கல, தீர்க்க தரிசன வார்த்தையை தர்றாரு. ஆமென். சொல்லுங்க, எனக்கு திராணி இருக்கிறதுனால நான் ஜெயிக்க போறதில்ல. திராணி இருக்கிறதுனால ஜெயிக்க போறதில்ல. எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறதுனால, எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்கிறதுனால நான் ஜெயிப்பேன். நான் ஜெயிப்பேன். ஜெயிச்சிட்டேன். 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 ஹalleluya. ஹalleluya. அதனால லைஃப்ல என்ன பிரஷர் இருந்தாலும் சரி, எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும், உங்க குடும்ப தெருவில் இருந்தாலும், அங்கெல்லாம் ஸ்ட்ரீட்ல இருந்து வந்தாளுக்க, ஆமென், ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தவன், எஸ், கடன் பிரச்சனையில ஒரு 5 ரூபா லாபத்துக்காக ஐரமேன, கால்படி ஐரமேன, அரைப்படி ஐரமேன ஒரு சின்ன பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு மதுரையில் இருக்கிற முக்கியமான மெஸ், சரஸ்வதி மெஸ், அம்மா மெஸ், சாரதா மெஸ், முனியாண்டி விலாஸ்ன்னு கால்படி ஐரமேன் 5 ரூபா லாபத்துக்கு வித்தவன் போய் அந்த 5 ரூபா லாபத்தை கூட எனக்கு அந்த காசை கொடுக்காம 10 நாள் அலைய விட்டுருக்காங்க. கருவாடை 2 கருவாடா பாக்கெட்ல போட்டு ஊறுகாய் பொட்டன் அடிக்கிற மாதிரி ஸ்டாப்லர் அடிச்சு அதை 2 பிக் ஷாப்பர்ல வச்சுக்கிட்டு புல்லட்ல சுத்தினவன் எல்லாத்தையும் இழந்து மதுரை வீதியில 2 பிக் ஷாப்பர்ல அவ்வளவு கருவாடுகளை வச்சு கடை கடையா சுத்தி இருக்கிறேன். 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர்.
இறக்கப்பட்டு கூட ஒருத்தர் கூட ஒரு கருவாட்டு பாக்கெட் வாங்கல. வாங்காததுக்காக ஸ்தோத்திரம். வாங்கியிருந்தா கருவாட்டு வியாபாரி ஆயிருப்பேன். ஸ்கிராட்ச்ல இருந்து வந்தவன். அந்த நிலைமையில இருக்கிற ஒருத்தனை கையில் எடுத்து இன்னைக்கு இந்த அளவு வச்சிருப்பாருனா, மலைகளை பெயர்த்தீரென்றார், என் தடைகள் உமக்கு நீ மரித்தோரை எழச் செய்தீரென்றார், என் நோய்கள் உமக்கு. எந்த பிரஷருக்கும் அடிபணிஞ்சிடாதீங்க. எவ்வளவு பெரிய அழுத்தம் வந்தாலும் சரண்டர் ஆயிராதீங்க. என் தேவன் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய வல்லவர். ஆமென். புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு துவக்கத்தை தரப்போகிறார். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கன்னு கேட்காதீங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பத்தை தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. விவரம் தெரியாதவங்க எனக்கு ஒரு பிளெஸிங்கை தாங்கன்னு கேட்பாங்க. ஆனா விசுவாசிக்கிறவன் எனக்கு ஒரு பிகினிங்கை தாங்க. ஆமென். தெருவில் நின்ன எனக்கு ஆண்டவர் ஒரு பிகினிங்கை தந்தார். ஆக்சுவலா அந்த ஆரம்பமும் ஸ்ட்ரீட்ல தான் பிகின் ஆச்சு. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் ஸ்கூலுக்கு பேக்கை போட்டுட்டு காலையில் 6:30 மணிக்கு நான் பூந்தமல்லியில் ஒரு கண்டோன்மெண்ட் ரோட்டில் நடந்து வர்றப்பதான் முதல்ல ஆண்டோடைய வேர்டு எனக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகுது. அல்றேன், கண்ணை தொடச்சிக்கிட்டு காணாமல் போன ஆட்டுக்குட்டி எங்கடா பைபிளில் காணாமல் போன ஆட்டுக்குட்டி இருக்கேன். அப்பதான் பைபிளை வாங்கிட்டு போயிருக்கேன் நான். பழைய ஏற்பாட்டில் இல்லை, அது புதிய ஏற்பாட்டில் என்ன செய்யுதுன்னா இருக்குன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் புரட்டி எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். லூக்கா 15, அந்த லூக்கா 15வது அதிகாரத்துல அந்த பேசேஜை பார்த்துட்டு முதல்ல வேர்டு எனக்குள்ள ஃபார்ம் ஆகுது. அவ்வளவு கூட்ட நெரிசல்ல அழுதுட்டு கீழே இறங்கி கீழ்பாக் கார்டன் ரோட்ல இறங்கி நீயாவடி ரோட்டுக்கு போனோம். எங்க பைபிள் ஸ்கூல் இருக்குதுக்கு. அந்த பேக்கை போட்டுட்டு ரோட்ல ஆண்டவருடைய நெருப்பு பத்தி எரியுது இருதயத்துக்குள்ள. அழுதுகிட்டே அந்த கிளாஸ்ல போய் உட்கார்ந்தது. கிளாஸ்லயும் எலும்புகள் அடைபட்டு எரிகிற அந்த நெருப்பை தாங்கிக்கிற முடியாம பாத்ரூம்ல ஓடி போய் அழுதேன். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிற இந்த அனாயிண்டிங் மேனிஃபெஸ்ட் ஆனது தெருவுல. ஆண்டவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஆரம்பத்தை கொடுத்தார். ஆமென். ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தா அது நேரம் காணாம போயிருக்கும். ஆனா ஆரம்பத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கறீங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எந்த ஆரம்பமும் இல்லை. ஆனா என் ஆண்டவர் 2025 உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுக்க போறார். அந்த ஆரம்பத்துக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. ஆமென். 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 எஸ். ஒரு அபிஷேகம், ஒரு ஊழிய அழைப்பு, தேவன் தந்த ஆரம்பம் எங்க கொண்டாந்து விட்டுருச்சு எங்களை. இப்படிலாம் தேவன் செய்வார்னு வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிலாம் செய்வார்னு நாங்க வரல. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சந்தோஷம், இந்த சமாதானம் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதுவுமே வேணாம், நிறைய பார்த்துட்டு தான் வந்தவனுங்க. அதனால என்னமே நீங்க எனக்கு போதும். எஸ். இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன என்னென்னமா பண்ணுது. ஆமென். இதுக்கு மேல எதுவுமே வேணான்னு தோணுது. அந்த மகிழ்ச்சியோட அந்த விருப்பத்தோட அவரை கெட்டியா பிடிச்சப்பதான் தேவன் ஒரு ஹம்பிள் பிகினிங்கை தந்தாரு.
அது இந்த மாதிரி தேசத்துக்கு ஆசீர்வாதமா அமையுங்கிறத நான் இமேஜின் பண்ணதே இல்லை. ஆமென். எஸ். ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சரண்டர் ஆயிராதீங்க. எஸ். மீண்டும் ஆவியில உணர்த்துறாரு, I am not going to give you a blessing, but I am going to give you a new beginning. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. அந்த ஆரம்பத்துக்குள்ள நீ பார்க்க போகிற ஆசீர்வாதங்கள் 3-4 தலைமுறை நின்னு பிடிக்கும். ஆமென். நெருக்கடி நடுவுல சரண்டர் ஆகாத ரூத்துக்கு ஆண்டவர் ஓபேத்து கொடுத்தாரா? கொடுத்தாரு. ஓபேத்து கொடுத்தோட நிறுத்தினாரா? கல்ல. ஈசாயை கொடுத்தாரா? கொடுத்தார். நிறுத்தினாரா? நிறுத்தல. ஆவித கொடுத்தாரா? கொடுத்தார். நிறுத்தினாரா? நிறுத்தல. ஜீசஸ கொடுத்தாரா? கொடுத்தார். நிறுத்தினாரா? நிறுத்தல. எஃப்ஜிபிசியை கொடுத்தாரா? கொடுத்தாரு. நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டாரு. வருக வரைக்கும் நின்னு பிடிக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கல, ஆரம்பத்தை கொடுத்தாரு. ஆமென். ஈசாக்கு ஒரு blessing இல்ல, பிகின். அவன் ஒரு beginning. எத்தனை பேர் இதை கிரகிக்கிறீங்க? எஸ். ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவரே, என் சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதத்தை சவதரிச்சு வச்சுட்டு போகணுங்கிற எனக்கு ஆசை இல்ல, எனக்கு கொடுத்த ஆரம்பத்தை என் பிள்ளைக்கு கொடுத்துட்டு போக விரும்புறேன் ஆண்டவர். ஆமென். ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. இங்க உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றார், உங்க பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போகணும்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்க லைஃப்ல செய்ய போறார். அது ஒரு அற்புதமான ஆரம்பமா இருக்கும். உங்க ஓட்டத்தை முடிச்சிட்டு எலிசாவுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்ததை போல, மோசஸ் ஜோஷுவாக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்ததை போல, ஜீசஸ் 12 அப்போஸ்தலர்களுக்கு ஒரு ஆரம்பத்தை கொடுத்ததை போல, உங்க சந்ததிக்கு நீங்க ஒரு ஆரம்பத்தை கொடுத்து போவீர்கள். Note it down. I receive it. 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 எனக்கு ஏஞ்சலுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கறேன்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே கொடுத்திருக்கலாம், அது பிளெஸிங்கா இருந்திருக்கும். ஆனா ஏன் இந்த லாங் வெயிட்டிங்னா, Beginning. எங்களுக்கு ஒரு பிகினிங்கை கொடுக்க விரும்புறேன். Amen. Hallelujah. அது சரித்திரமாச்சா? ஆச்சு. எத்தனை பேர் இந்த காலையில இந்த வேர்டை நீங்க பிலீவ் பண்ணீங்களோ? 25ல உங்க கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்காதீங்க. ஒரு அற்பமான எளிமையான ஒரு ஆரம்பம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. என்ன ஆண்டவர் சொல்றார் தீர்க்கதரிசனமா, ரொம்ப நாளா என் கணக்கு ஆரம்பமாகலன்னு நீ அங்கலாச்சிட்டு இருக்கிற. 25ல உன்னுடைய கணக்கை நான் தொடங்குறேன். Amen. He is going to begin your account. Yes. எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க போகிறீர் என்பதற்கான அடையாளமா அந்த அற்புதம் இருக்கும். Amen. Hallelujah. 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 பயங்கர பிரஷர். கணவர் இறந்துட்டாரு, 2 மகனும் இறந்தாச்சு. இந்த பிரஷர்ல நகோமி கூட அடிபணிஞ்சிட்டாங்க. ஆனா ரூத் சரண்டரே ஆகல. Yes. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு காரியங்கள் எதுவுமே என்ன செய்யல, யாருக்குமே புரியல. ஆனா அந்த தரித்திரம் பிடிச்ச குடும்பத்தை தான் ஆண்டவர் சரித்திரமாக்குனார். Amen. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், தரித்திரம் வருதுன்னு உங்களை பார்த்து சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், சரித்திரம் வருது. சரித்திரம் வருது. சரித்திரம் வருது. தரித்திரத்துக்குள்ள இருந்து கர்த்தர் ஒரு சரித்திரத்தை வரவழைக்க வல்லவர். Amen. Lord, I receive. I
I believe. I believe. வர்றான், தரித்திரம் முடிச்சேன் வர்றான் பாரு. அதுல நம்ம 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 வட்டார வழக்கில் அட்ட தரித்திரம் வருதுன்னு, மதுரை பாஷையில அட்ட தரித்திரம் வருது அப்படின்னா. தரித்திரம் நான் சொல்றேன், என் தெய்வத்தை நான் விடல, என் தெய்வம் என் பரம்பரைய சரித்திரமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுக்கான எந்த நடத்துறாரான்னு எனக்கு ஒண்ணு என்னன்னா புரியலையே பாஸ்டர். சங்கீதம் 77 அருமையான வசனம் இருக்கு பாருங்களேன். 19 77:19 உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. காலடி தெரியாமல் போனாலும், காலடி தெரியாமல் போனாலும் பக்கம் உண்டு, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு, சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் செல்லுவேன், சமுத்திரம் ஒதுக்கி வனாந்திரமே வனாந்திரமே வாழ்க்கையானால் கர்த்தரின் பக்கம் உண்டு, வனாந்திரமே வாழ்க்கையானால் கர்த்தரின் பக்கம் உண்டு, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போவதற்கு இயேசுவை ரூத்து கர்த்தரை விடாமல் பற்றி கொண்ட பொழுது, இன்னும் சொல்லாம விடாமல் தொடர்ந்த பொழுது கர்த்தர் பெத்லகேம்ல ஒரு காரியத்தை தொடங்கினார். இவ்வளவு அழுத்தத்தின் நடுவுலையும் நீங்க ஆண்டவரை விடாம, இவ்வளவு நெருக்கடியின் நடுவுலையும் அவர் மேல எந்த விசனமும் இல்லாம, இவ்வளவு சங்கடத்தின் நடுவுலையும் நீங்க தாயா என் குலதெய்வம்னு சொல்லி, நீங்க தாயா என் சாமின்னு சொல்லி, இத்தனை பிரயாசங்களுக்கு நடுவுல, இத்தனை ஏளனங்களுக்கு நடுவுல நீங்க தனியா அவரை கெட்டியா புடிச்சிட்டு நிக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு ஒரு தொடக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 25ல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்னு நீங்க ஜெபிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு ஆரம்பத்தை தரப்போகிறேன், உனக்கு நான் ஒரு ஆரம்பத்தை தரப்போகிறேன், ஒரு ஆரம்பத்தை தரப்போகிறேன். அந்த ஆரம்பத்துக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை நீ காண்பாய், நீ காண்பாய். நாம விடாமல் அவரை தொடரும் பொழுது, என்ன செய்யும் பொழுது? தொடரும் பொழுது
என் ஆண்டவர் புதிய காரியத்தை தொடங்குகிறார். ஆமென். இவ்வளவு பிரஷர்லையும் பல வருஷமா தொடர்ந்தீங்கல்ல, தொடங்குறார். எனக்கும் சேர்த்து இந்த தீர்க்க தரிசனம் தொடங்குறாரு. உங்க அடையாளம் மாறப்போகுது. உங்க அடையாளம் மாறப்போகிறது. தேங்க்யூ டாடி. இவ்வளவு பரியாசங்கள் நடுவுல நீ என்ன விடாம பற்றுக்கொண்டு நின்னதை நான் பார்த்தேன். உன்னுடைய வைராக்கியத்தை நான் கனம் பண்ணுகிற ஆண்டு. என் மேல நீ வச்சிருந்த விசுவாசத்தை நான் கனம் பண்ணி உன் பிள்ளையோட லைஃப்ல நான் ஒரு ஆரம்பத்தை தர்றேன். உன்னுடைய தொழில நான் ஒரு ஆரம்பத்தை தர்றேன். உன்னுடைய ஊழியத்துல நான் ஒரு புதிய ஆரம்பத்தை தர்றேன். இந்த ஆரம்பத்துக்கு முடிவில்ல. அடிச்ச நகோமி வீட்டுல அடிச்ச சூறாவளி எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு. குடும்பத்தை எங்கேயோ தூக்கி போய் போட்டுருச்சு. ஆனா கர்த்தர் தூக்கி போட்ட குடும்பத்தை எங்க தூக்கி வைக்கணுமோ அங்க வச்சுட்டாரு. நடந்த அசம்பாவிதம், உங்க குடும்பத்தில் அடிச்ச சூறாவளி உங்களை எங்கேயோ தூக்கி போட்டுச்சு. ஆனா நீங்க கர்த்தரை விடாம பிடிச்சுக்கிட்டதுனால இந்த தெய்வம் உங்களை எங்கேயோ தூக்கி வைக்க போறாரு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஒரு பெரிய உயரத்துல ஆண்டவர் ஒண்ணு உட்கார வைக்க போறாரு. அடிச்ச சூறாவளிய பார்க்காத. நீ குப்பை இல்ல, நீ பொக்கிஷம். குப்பை இல்ல. Hallelujah. 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 எங்க நிறுத்தணுமோ அங்க கொண்டு நிறுத்திட்டாரு. ரூத்த நிறுத்திட்டாரு. சொல்றார், அடிச்ச சூறாவளி நிமித்தம் நீங்க சந்தியில நிக்கிறீங்க. ஆனா தேவன் ஒரு ஆரம்பத்தை தர்றாரு. வர்ற வருஷம் உங்களுக்காக ஒரு ஆயத்தம் பண்ண பந்தியில உட்காருவீங்க. ஆமென். பெத்லகேமுக்கு நகோமி குடும்பம் வந்தப்ப நகோமி என்ன நினைப்புல வந்தான்னா, எல்லாத்தையும் இழந்து நான் சந்திக்க வந்துட்டேன். ஆனா கர்த்தர் சொன்னாரு, சந்திக்க வரல, என் பந்திக்கு வந்திருக்கிறேன். ஆமென். எஸ். சந்தி சிரிச்சிருச்சு பாஸ்டர். என் குடும்பத்துல வந்த அசிங்கத்தினால சந்தி சிரிச்சு நிக்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் இத்தனை அவமானத்துக்கு நடுவுலையும் என் தேவன் இருக்கிறார். ஆமென். நீங்க பந்தியில் அமர்றத உங்களை சுத்தி நின்று சந்திக்க வந்துருச்சுன்னு சொல்லி கைதட்டி சிரிச்ச அதே ஜனம் கைதட்டி சிரிக்கிறேன்னா தெரியும்ல. கேவலம் முடிச்சவங்க வந்து நிக்குது. இதான் கைதட்டி சிரிக்கிறது. எள்ளி நகையாடுறது. என்ன சாபமா தெரியல. குடும்பத்தை பிடிச்ச ஆட்டுது. தரித்திரம் பிடிச்ச குடும்பம். இதெல்லாம் மேல வர்றதுக்கு என்ன இல்ல, வாய்ப்பே இல்லை. ஆனா உங்க பந்தியில கர்த்தர் உட்கார பாருங்க.
இப்ப கைதட்டி சிரிக்கிறீங்களா, கைதட்டி பாராட்டுறீங்களா? புரியுதா? சந்தில நின்னப்ப கைதட்டி சிரிச்சான், பந்தில நிக்கிறப்ப அதே கை அர்த்தம். சூப்பர்ரா டேய், நாங்க இப்படி நினைச்சே பார்க்கலடா டேய், இப்படி வருவேன்னு எங்களுக்கு தெரியாதுடா, உன் குடும்பம் இந்த உயரத்துக்கு மேல வருன்னு நாங்க நினைச்சே பார்க்கல, நீ இருக்கிறது எட்டாத உயரம், அண்ணாந்து பார்க்கிற மாதிரி மேல போயிட்டியதா. ஆமென். அல்லேலூயா. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போகமாட்டேன். பெத்லகேம்ல வந்து ரூத்து போய் நின்ன வயல் நிலம் போவாசுடையதா இருந்தது. எஸ். 2வது அதிகாரத்துல வாசிக்கிற தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட நிலம் போவாசுடையதா இருந்தது. சரி, அவ தொடர்றா, அவ தொடர்றா, கர்த்தர் தொடங்குறாரு. ஆமென். இல்ல என்ன பியூட்டினா, கர்த்தர் தொடங்கிட்டாருங்கிறதே அவளுக்கு தெரியல. எஸ். அந்த தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உங்க லைஃப்ல ஏற்கனவே தொடங்கிட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியல. எழுதி வைங்க எல்லாத்தையும். ஆமென். நீங்க ஜனவரியில சொல்லுவீங்க, ஓ இது டிசம்பர்ல என்ன பண்ணி இருந்திருக்குன்னா தொடங்கி இருந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ தொடங்க போறாரா, தொடங்கிட்டாரா? தொடங்கிட்டாரு. பிலீவ் பண்றீங்களா? ஐ பிலீவ். உங்களுக்கு வர்ற புது வருஷத்துல உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, ஆரம்பம் வேணுமா? ஆரம்பம். மைண்ட் மாறிடுச்சா? ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதத்தை கேட்க வச்சு நம்மளை ஏமாத்திவிட்டான் பாத்தீங்களா? வீடு தாங்க, காரு தாங்க, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, படிப்பு தாங்க, கடை தாங்க, எல்லாத்தையும் கேட்டிய. புதிய ஆரம்பம். ஒரு ஆரம்பத்தை கேட்டியாடா நீ? கேளுங்க ஆண்டவரே, நல்லா என்ன செய்யுங்க, நல்லா கேளுங்க. இந்த மரமண்டையில ஏறுற மாதிரி என்ன செய்யுங்க. கட்டாயம் நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்க மாட்டீங்க, என்ன வாழ வைக்கிறதுக்கு கேட்பீங்க. நன்றி. ஹல்லேலூயா. வளருது இங்க வந்தா செய்தி. ஆமென். சொல்ல உங்களோட நிறைய இதெல்லாம் சொல்லலான்னு வந்தா இங்கே சூடாயிருது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால வலுக்கட்டாயமா நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். எஸ். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு மேஜரான ஒரு சப்ஜெக்ட் இது. அதனால ஆண்டவர் எந்த லிமிட்ல சொல்றாரோ அதோட நின்று நானும் உங்களை பிளஸ் பண்றோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கே ஆசீர்வாதம். எனக்கெல்லாம் 25ல தொடங்க போறாருன்னு நான் சொல்லல, 24லயே தொடங்கிட்டேன். லிட்டரலாவே. ஆமென். லிட்டரலாவே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான ஜாய்சன் அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த தொடக்கம் தானே இந்த பிளெஸிங்ல வந்து நிக்குது. என்ன ஹம்பிள் பிகினிங். அது உள்ளங்கை அத்தனை ஒரு சின்ன மேகத்தை தான் நீங்க பார்க்க போறீங்க. தயவு செஞ்சு அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அது தேவன்கிட்ட இருந்து வர்ற ஆரம்பம். அதுதான் பெரிய ஆசீர்வாத மழையா மாறப்போகுது. உங்க மகன் லைஃப்ல, உங்க பொண்ணு லைஃப்ல, உங்க குடும்பத்துல, உங்க மினிஸ்ட்ரியில எதிர்பாருங்கள். He is going to give you a new beginning. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுதே தோன்றுகிறது. இந்த காலத்துக்கு முன்னாடி உங்க லைஃப்ல ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் முண்டுகிறது. இந்த 31வது தேதி வர்றதுக்கு முன்னாடியே அது முளைச்சு வர்றத நீங்க பாப்பீங்க. உங்க வீட்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஹல்லேலூயா. வனாந்தரம். ஆமென். ஆனா அங்கதான் வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆறுகள், அவாந்தர வெளியில நீரூற்றுகளை வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்க நீரூற்ற, உங்க ஆறுகளை
நீங்க கண்ணுல நேரடியா பார்க்கிற ஒரு சீசனுக்குள்ள, ஒரு கிளைமேட்டுக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு வந்துட்டாரு. You are already in your season, in your climate. Amazing things are going to happen in your life. Yes. And he has started it. Yes. Hallelujah. 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 It's already happening in the spiritual realm. Yes. ஏற்கனவே ஆவிக்குரிய மண்டலத்தில் அது அப்படி made in heaven. Heaven. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இறங்கி வருகிறது. pure blessing. Made in heaven. Made in heaven. Made in heaven. Made in heaven. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை மேல கிரியேட் பண்ணி ஆண்டவர் அப்படி வருது. It's coming. He has started. Yes. லிட்டரலா நீங்க அதை என்ன செய்ய போறீங்கன்னா ஆக்க போறீங்க. Hallelujah. 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 எத்தனை பேருக்கு பலனா இருக்கு? ஆமென். சோ என்ன கேட்க போறீங்க? புதிய ஆரம்பம். ஆசீர்வாதம் வேண்டுமா? புதிய ஆரம்பம் வேண்டுமா? Hallelujah. நீங்க விடாம தொடர்ந்ததுனால உங்களை அறியாமலே கர்த்தர் தொடங்கிட்டாரு. எல்லாரும் எழுந்து நின்று thank you Jesus. இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் வனாந்திரமே வாழ்க்கை, கர்த்தரின் பக்கம் உண்டு. ஆமென். வனாந்திரமே ஷரபலரியா சனரமகடரோலரரர. ஹல்லேலூயா. வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், நம்பி நான் முன் செல்வேன், வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், நம்பி நான். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், இயேசுவை ரச்சனரே, என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ಶರಬಲರೋ ತಡರಲರಿಯ ಚನರೆ ಮಾಮಕರ. Hallelujah. Hallelujah.
கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தர போகிற புதிய ஆரம்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர். ஹல்லேலூயா. நீர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். கிருபையா எங்களை உம்முடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரை பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில நீர் எங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் ஒரு புதிய ஆரம்பத்தை துவங்கி விட்டீரப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்பமான ஆரம்பத்தினால யார் அசட்டை பண்ணலாம்? செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் சந்தோஷமாய் பார்க்கிறது என்ற வார்த்தையின்படி நீங்க பார்க்கிறீங்க. நிச்சயமாய் கர்த்தாவே நீர் வளர பண்ணுவீர், பெருக பண்ணுவீர். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி. மங்கின் அநேகருடைய விசுவாச திரியை மீண்டும் பற்ற வைத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவன் பதரா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ள செய்யும். இந்த வருஷ கடைசி பிள்ளைகளுக்கு நன்மையாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. கண்மணி போல காப்பீராக. எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.